ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கபிரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், இன்றைக்கு சட்டமன்றத்தில் கடும் வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. போதைப் பொருள் யார் கொண்டு வந்தா, யார் ஆட்சியில் பயங்கரமான புழக்கத்துக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இதை கண்டிச்சு திமுகவும் வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? அது விவாதமாக இருக்கக்கூடாது. வரலாறு பேசுறதுக்கு அசம்பிளியில் நீங்கள் இல்லை. நீங்கள் அசம்பிளியில் எதுக்கு இருக்கீங்கன்னா உங்களோட ஆட்சி எப்படி இருக்கு, இப்போ ஏன் நிறைய வன்முறை சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு, ஏன் மாணவர்கள் கொல்லப்படுறாங்க, ஏன் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருக்கு, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். திமுக ஆட்சியில் அதிகமாக இருந்ததா, தாவேக ஆட்சியில் அதிகமாக இருந்ததா, இது ஒன்றும் போட்டி கிடையாது. ஸோ முதல்ல அதை பேசணும். எதா இருந்தாலும் உங்கள் ஆட்சியில் இப்படி நடந்தது, அவங்க ஆட்சியில் அப்படி நடந்தது, அது கிடையாது. நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் வந்தால் போதைப் பொருள் புழக்கத்தெல்லாம் நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம்னு சொன்னீங்க. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு 12th மாணவனை 30 பேர் சேர்ந்து அடிச்சு கொள்றாங்க, ஸ்கூல் பசங்க இவங்க எல்லாமே. ஸோ அப்போ சிச்சுவேஷன் இவ்வளோ மோசமாக இருக்கு. நியாயத்துக்காக பேசுறதுக்கு ஒருத்தன் இருக்கான், அவன் நியாயம் பேசிட்டான்னு 30 பேர் சேர்ந்து அவன் அடிச்சு கொள்றாங்க. அப்போ எதுக்கு அதை பண்றாங்க? இப்போ இந்த நியூஸை பார்க்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இனிமேல் யாரும் கேட்க மாட்டாங்க. நாளைக்கே நம்ம ரோட்ல கஞ்சா அடிச்சுக்கிட்டு தகராறு பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம், நம்ம வந்துட்டு போய் கேட்க மாட்டோம். நமக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வரும், எப்ப நமக்கு எதுக்கு வம்பு, நம்மளை அடிச்சு கொண்டுருவாங்கன்னு. ஸோ அப்ப இங்க அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதிகாரம் அப்ப இங்க யார் கையில இருக்கு? இந்த மாதிரியான ஆட்கள் கையில பவர் இருக்கு இன்னைக்கு. அதே மாதிரி அமுதன் அப்படின்ற அந்த பையனை அடிச்சு கொள்றாங்க. அங்கேயும் பார்த்தோம்னா பேரண்ட்ஸா இருக்கலாம், அங்க இருக்கிற மற்ற மக்களா இருக்கலாம், அதை அமுதன் இந்த சம்பவங்கள்ல, இந்த மோசமான செயல்களில் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் பெயர்கள் எல்லாம் கொடுத்துட்டாரு போலீஸ் ஸ்டேஷன்ல, அதனால அவர் குறிவைக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஸ்டார்டிங்லயே அது கோஷ்டி மோதல்ட்டீங்க. எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு அவசரம்? விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது ஏன் இவ்வளவு அவசரம்? ஸோ இங்கெல்லாம் தான் சிக்கல் இருக்கு. இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய அவமானம்னு பாருங்க கவர்மெண்ட்டுக்கு. அமைச்சர் ஒருத்தர் வீடியோ போடுறார், தக் லைஃப்னு சொல்லி வீடியோ போடுறார். அதுல பார்த்தா போன்ல ஒரு 500 ரூபா நோட்டை வச்சுக்கிட்டு கிரெடிட் கார்டை வச்சு அவரு ஒரு பொடியை பவுடர் பண்ணிட்டு இருக்காரு. அதை எடுத்து இன்னைக்கு அசம்பிளியில பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு அரசுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இதுக்கு நீங்க தான் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு வீடியோ வந்த உடனேயுமே நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு இண்டிபெண்டன்ட் என்கொயரியை நீங்க நடத்திருக்கணும். ஆனா அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு தான் சொல்றாரு அமைச்சர். விளக்கம் கொடுத்தது கிடையாது. நீங்க என்னன்னா விளக்கம் கொடுக்கலாம், நீங்க கொடுக்குற விளக்கத்தெல்லாம் நான் கேட்டுக்கணுமா? நீங்க நம்புறீங்களா அந்த விளக்கத்தை? அதான் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா திமுக காலத்துல என்ன ஸ்டேடியத்துக்கு வெளியே உட்காந்து வித்துக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு நீங்க அப்படிதானே சொன்னீங்க. நீங்க சொன்னது என்ன? திமுக பீரியட்ல ட்ரக்ஸோட புழக்கம் அதிகமா இருக்கு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப நீங்க தானே உட்கார்ந்து அதை பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியல ஆக்சுவலா அவர் என்ன பண்ணாரு எனக்கு தெரியல. ஆனா உங்க மேல சந்தேகம் இருக்கு. இன்னைக்கு அமைச்சர் சரத் அவர்கள் பேசுறாருல, அந்த பேச்ச வீடியோவா யூடியூப்ல எல்லாம் பப்ளிஷ் பண்ணிருக்காங்கல்ல, அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்க. எல்லாருமே பவுடர்னு போட்டு கேலி பண்ணிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அவமானம் இது அரசுக்கு. ஏன் யாரும் உங்களை நம்ப மாட்டேங்கிறாங்க? ஏன்னா ஒரு குழந்தைக்கு நீங்க மாத்திரை கொடுக்குறீங்கன்னா அதை போன்ல வச்சு நீங்க பொடி பண்ண மாட்டீங்க. அப்படியே பொடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட ஒரு மாத்திரையை போன்ல வச்சு பொடி பண்ண முடியாது. நார்மலா அப்பா அம்மாருங்க என்ன பண்ணுவாங்க? தண்ணியில மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. சரி, அப்படியே நீங்க குழந்தைக்கே கொடுத்தாலும் அதை நீங்க எதுக்கு தக் லைஃப்னு சொல்லி சோசியல் மீடியால ஷேர் பண்ணணும்? குழந்தைக்கு காய்ச்சல் வருது, அது சீரியஸான மேட்ருங்க, அது ஒன்றும் ஜோக்கான மேட்ரு கிடையாது. தக் லைஃப்னு சொல்லி யாராவது அதை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. மேபி உங்க பக்கம் நியாயம் கூட இருக்கலாம், ஆனா அதை நிரூபிக்கணும்ல. என் பக்கத்துல நியாயம் இருக்குன்றதை நீங்க நிரூபிக்கணும்ல. அதை எப்படி நிரூபிக்க முடியும்? அப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் தேவை. அதை நீங்க நடத்திருக்கணும். அதை நடத்திருந்தீங்கன்னா இந்த கேள்வியெல்லாம் வந்திருக்காது. ஆனா நீங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணல. அதெல்லாம் எதுவுமே பண்ணாத போதுதான் சிக்கல் வருது. இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்க நான் சொல்லவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி 50 ஆண்டுகளுக்கு மேல திராவிட கட்சிகள் ஆட்சி பண்ணிருக்காங்க. அவங்க காலகட்டத்தில இருந்து இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, நீங்க ஒண்ணு பிரச்சனையை சரி பண்ணல, ரெண்டாவது என்ன செய்யணுமோ அதை கரெக்டாகவும் நீங்க செய்யல. அங்கதான் சிக்கல் இருக்கு. இப்ப ஒரு மாணவர் கொல்லப்படுறாரு, உடனே நீங்க என்ன பண்றீங்க?
இது ஒரு கோஷ்டி மோதல்ன்றீங்க. அப்ப அந்த இடத்துல எக்ஸாக்டா நீங்க என்ன பண்ணுமோ அதை நீங்க செய்யல. விசாரணை நடந்துட்டு இருக்குங்க. தப்பு யாரு செய்திருந்தாலும் நாங்கள் விடமாட்டோம். சில குற்றச்சாட்டுகள் இருக்குங்க. பேரண்ட்ஸ் சொல்றாங்க, இந்த மாதிரி என்னோட மகன் ட்ரக்ஸுக்கு எதிராக செயல்பட்டனால இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு பேரண்ட்ஸ் சொல்றாங்க. எல்லாத்தையும் நாங்கள் ஸ்ட்ராங்கா விசாரிப்போம், விசாரிச்சு கடுமையா நடவடிக்கை எடுப்போம். அது நடவடிக்கை. அதே மாதிரி இங்க சரத் அவர்கள் இப்படி பண்ணும்போது, அந்த வீடியோ வரும்போது அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க கரெக்டா செய்றீங்க. நான் இந்த கேள்வியெல்லாம் கேட்கவே மாட்டேன். ட்ரக்ஸ் பழக்கம் அதிகமா இருக்குன்னா அதுக்கு ஃபுல்லா உங்க மேல பழி போடல. அந்த சிஸ்டமை ஏற்கனவே உருவாக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க செய்யற செயல்பாடு இருக்கு பாருங்க, அது கரெக்டா இல்லை. அதே மாதிரி பார்த்தா ஊழல ஒழிப்போன்னு சொல்றீங்க. உங்களுக்கு தெரியும், செங்கல்பட்டுல வீராசாமின்னு ஒரு தாவேக நிர்வாகி பணம் வாங்குறாரு, வீடியோ ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, அவரோட மனைவிக்கு அதே பொறுப்பை கொடுக்குறீங்க. அப்புறம் நான் எப்படி உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண முடியும்? நிஜமாவே ஊழலை ஒழிக்கணுன்ற எண்ணம் இருந்தா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அப்பதானே மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். வீராசாமி என்ன பெரிய தியாகமா பண்ணாரு? அந்த பெண்ணும் அந்த வீடியோல இருக்காங்க, அவரோட மனைவியும் அந்த வீடியோல இருக்காங்க. இப்போ ஒருத்தர் தியாகம் பண்ணி பெரிய பாதிப்பை ஃபேஸ் பண்றாருன்னு வச்சுப்போம். அப்ப நீங்க அவருக்கு காம்பன்சேஷன் கொடுக்கலாம். ரைட்டு, ஒரு நல்ல விஷயம் பண்ணி அவருக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அது காம்பன்சேஷன், அந்த பொறுப்பை நீங்க திருப்பி கொடுக்கலாம், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ வேற யாருக்கோ கொடுக்கலாம். இவர் பண்ணதே தப்பு. அப்ப நீங்க தப்பு பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்கன்னா அப்ப நீங்க தப்பை என்கரேஜ் பண்ணதா தான் போகும். இப்ப ஒருத்தர் நல்லது பண்றாருன்னா அவருக்கு இன்சென்டிவ் கொடுக்கணும். தப்பு பண்றவனுக்கு இன்சென்டிவ் கொடுத்தா என்ன அர்த்தம் அது? அப்ப நீங்க தப்பு பண்றவங்க என்கரேஜ் பண்றீங்க. நீங்க நல்லா தப்பு பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க வேற நல்ல சலுகைகள்லாம் தருவோம்னு சொல்றீங்க. இதுதான் உங்களோட ஊழல் ஒழிப்பா? அதே தான் இங்கேயும். உங்க மேல நம்பிக்கை வரணும்னா நீங்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். அப்ப சரத் அவர்கள் மேல நல்ல நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா, நடவடிக்கை தப்பு பண்ணி தான் நடவடிக்கை எடுக்கணும், ஆனா இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் இருக்கணும்ல. அந்த விஷயம் ஏன் பண்ணல? அதுலதான் உங்ககிட்ட தப்பு இருக்கு. இப்போ அடுத்ததா பேசக்கூடிய ஆதவர்ஜன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, 2020க்கு அப்புறம் தான் வந்து போதைப்பொருள் பழக்கமே இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு முன்னாடி வந்து போதைப்பொருள் கலாச்சாரம் இங்கே இந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அது எப்படி? இந்த ஆராய்ச்சி ரிசர்ச் ரிப்போர்ட்லாம் கேட்கறதுக்கு நான் இங்கே வரல. இந்த ரிசர்ச் ரிப்போர்ட்லாம் நீங்கள் எப்போ கொடுத்துருக்கணும்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும். 2020 இருந்து தான் போதைப் பொருட்களோட புழக்கம்லாம் அதிகமாயிருச்சு, அதுக்கெல்லாம் காரணம் திமுக தான், நாங்கள் கிடையாது அப்படிலாம் நீங்கள் வந்து இந்த ரிசர்ச் ரிப்போர்ட்லாம் எப்போ கொடுத்துருக்கணும்? எலெக்ஷனுக்கு முன்னாடி. இப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டாச்சு. இப்போ எந்த பீரியட்ல அதிகமாச்சு, எந்த பீரியட்ல கம்மியாச்சு, இதுக்கான காரணங்கள் என்ன, போதைப் பொருள் புழக்கத்தால மாணவர்கள் எப்படி பாதிக்கும், அதெல்லாம் நான் கேட்கல உங்ககிட்ட. நீங்க எப்படி சரி பண்ண போறீங்க? இப்ப அதை சரி பண்ண வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. மக்கள் அந்த பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்தாச்சு. இனி இந்த பழைய கதையெல்லாம் பேசக்கூடாது. பழைய கதையை நீங்க பேசுறீங்கனாலே அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? இவங்க செய்யற தப்புலேருந்து தப்பிக்கிறது. உங்களால வேலையை சரியா செய்ய முடியல. அப்புறம் நீங்க சொன்னது போல செய்ய முடியலன்ற சூழல்ல எப்படி அங்கிருந்து தப்பிக்கிறதுன்னு வரும்போது நீங்க 20க்கு போறீங்க. 20க்கு போறது, 10க்கு போறது, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. என்ன பண்றீங்க? இப்ப எனக்கு பிரச்சனையே உங்களோட செயல்பாடுகள் சரியில்லை. நீங்க வந்ததுக்கு அப்புறம் குறிப்பா இந்த மாதிரியான சம்பவங்கள் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த லாஸ்ட் 1 வீக்ல ஏகப்பட்ட கொலைகள், அதுல நிறைய நேரங்கள்ல கஞ்சா சம்பந்தப்பட்டிருக்கு. சின்ன பசங்க ஏன் கஞ்சா அடிக்கிறாங்க? என்ன நடக்குது? அப்ப விஜய் ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, சின்ன பசங்க கையில 13-14 பசங்க கையில எப்படா கஞ்சா போகுது, ஆனா டாஸ்மார்க்ல வந்து 21 வயசுக்கு மேலதான் கொடுக்கணும்னு சொல்றாங்க, இதுலதான் ஒரு அரசியலே இருக்கு, அதை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன அரசியல் இருக்கு அதுல? அந்த படத்துல அதெல்லாம் சொல்லலை. சரி, ரைட்டு. இப்ப என்னன்னா, ஏன் சின்ன பசங்க எல்லாருமே கஞ்சா கிட்ட போறாங்கன்னா, மதுபானங்களோட ரேட் அதிகம். மதுபானங்கள் ஒரு பாட்டில் நீங்கள் லிக்கர் ஆல்கஹால் வாங்குறீங்கன்னா அதுக்கு ரேட் ஆவரேஜாக 200 ரூபா இருக்கும். நீங்கள் 200 ரூபா கொடுத்து மதுபானத்தை வாங்கினா அதனால கிடைக்கக்கூடிய அந்த போதை பெரிய லெவலில் இருக்காது, ஆவரேஜாக இருக்கும். ஆனால் நீங்கள் கஞ்சா அடிக்கிறீங்கன்னா ஒன்று போதை பயங்கரமாக இருக்கும், ரொம்ப குயிக்காகவும் ஏறும், நிறைய நேரமும் போதை இருக்கும், 3-4 ஹவர்ஸ் போதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது ரேட் ரொம்ப கம்மி, ஒரு 1/2 கிராம் 1.5 கிராம் இருந்தால் போதும், அதோட ரேட் ரொம்ப கம்மி, 50-60 ரூபா தான். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் டாஸ்மாக் ரேட் ரொம்ப அதிகமாக விற்கும்போது இது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டாஸ்மாக் அவுட்லெட்டுக்குள்ளே போய் சின்ன பையன் வாங்குறது கஷ்டம். ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தா ஒரு 16 வயசாக இருந்தால் கூட பார்க்க கொஞ்சம் பெரிய பையமாக இருக்குங்கன்னா கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு 10 வயசு பையன்லாம் போய் வாங்க முடியாது.
நார்மலாக எல்லா ஸ்கூல் பசங்களும் போய் வாங்கிட முடியாது. அங்கே நீங்கள் நிறைய சின்ன பசங்க போகிறது இங்கே பார்க்க முடியாது. ஆனால் இது வந்து லீகலான பிஸ்னஸ் கிடையாது. கஞ்சான்றது இல்லீகலான பிஸ்னஸ். அது மாஃபியா அவங்களோட நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. அவனுக்கு 10 வயசு பையனுக்கு போதா 15 வயசு பையனுக்கு போதான்ற கவலைலாம் அவனுக்கு கிடையாது. அவன் எல்லாத்தையும் கொடுத்துருவான். முக்கியமாக இதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் டாஸ்மார்க்ல லிக்கர் ப்ரைஸை ரொம்ப அதிகமாக வைக்கிறது. ஸோ பரவாயில்ல, நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறது என்னன்னா, மது குடிச்சோன்னா உடம்புக்கு கெடுதி, ஆனால் கஞ்சா அடிச்சோன்னா உடம்புக்கு கெடுதின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா மதுபானங்கள் அடிச்சோன்னா நம்ம லிவர் போயிடும், கிட்னிக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், வேற நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும், ப்ரெஷர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாளடைவில் வரும், வெயிட்டு போடும். ஸோ வெயிட் கான்ஷியஸாக இருக்கவங்களாம் சில சமயம் என்ன பண்ணுவாங்க, இது நல்ல ஆப்ஷன் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கஞ்சாவில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, அது உங்கள் மைண்டை அடித்து காலி பண்ணிடும், மென்டல் ஆக்கிடும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம். நீங்கள் இந்த பிரேக்கிங் பேட் பார்த்துருப்பீங்கல்ல, அதில் திடீர்னு ஒரு பாயிண்டில் பார்த்தோன்னா அந்த மெயின் கேரக்டர் வந்து ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி மாறிடுவான், எதை பார்த்தாலும் பயப்படுவான், பேரனாய்டாக மாறிடுவான். அந்த மாதிரியான சூழல்லாம் ஏற்பட்டுரும். உங்களுக்கு யாரையுமே நம்ப முடியாது, எதை பார்த்தாலும் சந்தேகமாக இருக்கும். அதில் தான் இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறது. ஒருத்தன் நமக்கு எதிராக செயல்படுறான்னா குயிக்காக எல்லாரும் சேர்ந்து அவனை ஏதாவது பண்ணிடுவோம். ஏன்னா அவன்லாம் நார்மலான மைண்டில் இல்லை. ஆனால் இங்கே சிக்கல் என்னன்னா, நார்மலான மைண்டில் ஒருத்தன் இருக்கான், ஆனால் குழப்பமான மைண்டில் கஞ்சாவுக்கு சாதகமாக 30 பேர் இருக்காங்க. அதுதான் இங்கே சிக்கலாக இருக்குது. அவன் கையில் தான் பவர் இருக்கு இன்னைக்கு, அவன் தீர்மானிக்கிறான். ஸோ அதனால தான் கஞ்சா டேஞ்சர்ன்றோம். ஸோ முதல்ல நீங்கள் டாஸ்மாக் ப்ரைஸை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, அதை ஓரளவுக்கு கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். ஏன்னா டாஸ்மாக் மதுபான கடைகளில் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது தான் கள்ளச்சாராயமும் உள்ள வருது. கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணமே இதுதான். 50 ரூபா பொருளை 200 ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்க, நியாயமான விலைக்கு நீங்கள் விற்றீங்கன்னா இந்த சிக்கல்கள்லாம் ஓரளவு கம்மியாகும். ரெண்டாவது, இந்த பெரிய பெரிய மாஃபியாஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போது கஞ்சா வந்து நீங்கள் இவ்வளோ சீப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னால் அப்படின்னா, அந்தளவுக்கு இங்கே அவைலபிலிட்டி இருக்கா, டிமாண்டே இல்லையா? ரொம்ப சீப்பாக கிடைக்கிது அப்படின்னா வந்து அந்தளவுக்கு இங்கே அவைலபிளாக இருந்தால் தானே ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அதான் விஷயம். அது வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு மாதமும் பல 100 கிலோ மதிப்பிலான அந்த கஞ்சாவை சீஸ் பண்ணுறாங்க போலீஸ்காரங்க. ஆனாலும் இவ்வளோ சீப்பாக அது கிடைக்குது. ஸோ அதனால அது பரவலாக மற்ற ஸ்டேட்ஸ்ல இருந்து உள்ள கொண்டு வராங்க, ஸ்மகிள் பண்ணி கொண்டு வராங்கன்றாங்க. அது நமக்கு தெரில, அதோட நெட்வொர்க் என்னன்னா நமக்கு தெரில. ஆனால் அதோட அவைலபிலிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்குது. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் கிட்ட அது போய் சேருது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் ஸ்கூல்ஸ் பக்கம்லாம் நாங்கள் டாஸ்மார்க் அவுட்லெட்ஸ்லாம் வைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். நீங்கள் டாஸ்மார்க் அவுட்லெட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அதை விட இன்னும் வேற மோசமான ஆப்ஷன் நம்ம கைக்கு டைரெக்டாக போய் சேருது. கஞ்சா போய் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் போய் சேர்ந்துருக்கு. அப்போ இங்கே என்ன சிக்கல்னா, நீங்கள் வந்து இவ்வளோ ஆண்டுகளாக தாவேக்காவை நான் குறை சொல்ல, இதுக்கு முன்னாடியும் சரி, இவ்வளோ ஆண்டுகளாக மதுபானங்களை ரொம்ப ஈஸியாக அக்சசபிளாக கொண்டு போயிட்டீங்க. மக்கள்கிட்ட மதுபானங்கள்லாம் போயிடுச்சு. அப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, ஈஸியான ஆப்ஷனையும் தேடுறாங்க, இந்த மாதிரியான ஆப்ஷனை நோக்கியும் போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எடுத்த உடனே யாருமே கஞ்சா கிட்ட போக மாட்டாங்க. மதுபானங்களை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு தான் செகண்ட் தான் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் சூஸ் பண்ணுவாங்க. எப்போவுமே பேசிக்கான விஷயம் இருக்குல்ல, எடுத்த உடனே ட்ரை பண்ணுற கெட்ட பழக்கம் இருக்குல்ல, அது சிகரெட்டாக இருக்கும், இல்லைன்னா மதுபானங்களாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளெல்லாம் போவாங்க. இன்னும் ரொம்ப டேஞ்சரஸான ஆப்ஷன்ஸ்க்குள்ளெல்லாம் போவாங்க, மெத் இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் போவாங்க. ஸோ அப்போ நீங்கள் மதுபானங்களை எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டீங்கன்னா நேச்சுரலாக இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளேயும் போவாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா, அதுவும் சின்ன பசங்களாம் இந்த மாதிரியான கஞ்சாலாம் எடுக்கிறாங்கன்னா மைண்டை ஃபுல்லாக கரப்ட் பண்ணிடுவது. இப்போ அடுத்ததான் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் நேற்றைக்கு வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இப்போது அடுத்ததாக வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிஎம் அவர், அதுக்கு டிவிக்கும் சப்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் காவேரி தண்ணி வந்து பயந்துட்டு கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அதுக்கு பயந்துட்டு வந்து இன்றைக்கி உடனே திறந்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி பயந்து யார் திறந்து விட்டாங்களா? கர்நாடகா திறந்துட்டு இருக்காங்க தண்ணி. கர்நாடகா கவர்மெண்ட் யார்? காங்கிரஸ். ஆமாம். ஸோ நீங்களே பயந்து திறந்து விட்டீங்களா? அதை நீங்களே பெருமையாகவும் பேசிக்கிறீங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அங்கே இருக்கிறதே காங்கிரஸாக இருந்தாலுமே நாங்கள் இங்கிருந்து எங்களோட எதிர்ப்பை வந்து காமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். எப்பா எவ்வளோ பெரிய நல்ல மனசு. இப்போ ராகுல் காந்தி பிஎம் ஆகிறத பற்றிலாம் நமக்கு கவலை கிடையாது. இப்போ அவர் பேசும்போது மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்கிறாருன்னா, என்னானாலும் நாங்கள் தமிழ்நாட்டோட உரிமையை நாங்கள் விட்டு கொடுத்துட மாட்டோம், நாங்கள் எப்பேற்பட்டாவது நாங்கள் தமிழ்நாட்டோட உரிமையை நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம். ரைட்டு, தமிழ்நாட்டோட உரிமையை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. தமிழ்நாட்டோட உரிமையை பறிக்கிறது யார்? அப்போ தமிழ்நாட்டோட உரிமையை பறிக்கிறது நீங்க தான். அங்கங்க பிஜேபி இருக்கு, என்னங்க நீங்க? அவர் அப்படிதான் சொன்னாரு. தமிழ்நாட்டோட உரிமையை பறிக்கிறது எங்க பிஜேபி? அவங்க பாவம், அவங்க கவர்மெண்ட் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் அப்படி சொல்றாரு, பிஜேபி ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க?
அங்க கர்நாடகாக்காரங்க தண்ணியை திறந்து விட்டா பிஜேபிக்காரங்க ஏன் திறந்து விடுறீங்கன்னு கேட்குறாங்க. அப்ப நீங்க பிஜேபியை நோக்கியும் நீங்க கேள்வி கேட்கணும்ல அப்படின்னு அவரு சொல்றாரு. இது எப்படி இருக்குன்னா, இப்போ நான் உங்க பேக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபா எடுத்துறேன்னு வச்சுப்போம். எடுத்துட்டு வேற வேற கேள்விகள்லாம் அங்க ஏன் இவங்களே ஏன் நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? அவர் ஒரு 100 ரூபா எடுத்தாரு, அவர்கிட்ட ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இவர் ஒரு 50 ரூபா எடுத்தாரு, அவர்கிட்ட ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? போன வாரம் அவர் எடுத்தாரு, அவரு ஏன் கேள்விலாம் அது இல்லை. நீங்க ஸ்ட்ரைட்டா என்ன கேட்பீங்க? நீ ஏன்டா என் பேக்கெட்ல இருந்து 100 ரூபா எடுத்தாங்க? அதே தானே இங்கேயும். நீங்க ஏன் எனக்கு வர வேண்டிய தண்ணிய கொடுக்காம இருக்கீங்க? அது யாரோ ஒருத்தர் கிடையாது, உங்க கட்சி. ஏன் ராகுல் காந்தி இதெல்லாம் பத்தி பேச மாட்டாரா? எட்டப்பர் பத்திலாம் நல்லா பேச தெரியுதுல்ல. இப்ப அவங்க பண்ற வேலை என்ன? எட்டப்பர் வேலை தானே பாக்குறீங்க. அப்ப ராகுல் காந்தி இதெல்லாம் பேச மாட்டாரு. சோ அப்ப உங்க கட்சி தான் இங்க பிரச்சனையே. இங்க பிரச்சனையே உங்க கட்சி மட்டும்தான். உங்க கட்சி சும்மா இருந்தா ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா நீங்களே பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்கிட்டு நாங்க இங்க இருந்து போராடுவோன்றீங்க, இவங்க அதை திருப்பி டைவர்ட் பண்றாங்கன்றீங்க, மடைமாற்றம் பண்றாங்கன்றீங்க. பிஜேபி ஏன் கேள்வி கேட்க நான் எதுக்கு பிஜேபி கேள்வி கேட்கணும்? நீங்க தான் தண்ணி தர மாட்டேங்கிறீங்க. நீங்க தண்ணியை திறக்காம இருக்கிறதுக்கு நான் ஊர்ல இருக்கவன்ட்டாலும் போய் கேள்வி கேட்டு இருக்கணுமா? நீங்க திறந்து விட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நான் வீட்டுக்கு போய்கிட்டே இருக்க போறேன், உங்கள்கிட்டயும் நான் பேச மாட்டேன். பிரச்சனையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்கிட்டு நமக்கு புது டாஸ்க் வேற கொடுக்குறாங்க. நீங்க போய் பிஜேபி கேள்வி கேளுங்க, நீங்க அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க, இவர்கிட்ட போய் பேசுங்க. எங்களெல்லாம் அவர் வேலை விட்டு இல்லையா என்ன? கேள்வி உங்ககிட்ட மட்டும் தான் கேட்போம். தாவேக்காவும் கேட்கணும், இவங்ககிட்ட தான் கேட்கணும். இந்த பிரச்சனைக்கான காரணமே இவங்க தான். இப்போ இத்தனை நாளா பேசாத மாணிக்கம் தாகூர் அவர்கள் இப்போ காவேரி இஷ்யூ பத்தி பேசுறாரு. அவர் இங்க பேசிதான் இருக்காரு, இதுதான் பேசிக்கிட்டே இருக்காரு. நாங்க என்னன்னாலும் விட மாட்டோம், நாங்க தமிழ்நாட்டோட உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம், நாங்கன்றாரு. அந்த நாங்க யாருன்னு தான் தெரியல. காங்கிரஸ் பார்ட்டி தான் அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறது. ஆனா நிஜமாவே உள்ளபடியே நான் சொல்றேன், தமிழர்கள் எவ்வளவு மோசமான நிலைமை இருக்காங்கன்றது காட்டுது. நமக்கு எந்த அரசியல் புரிதலுமே இல்லை. ஒரு ஒரு நடிகர் பின்னாடி போனா இப்படிதான் இருக்கும். அரசியலே இல்லாம ஒரு இண்டிவிஜுவல் எல்லாத்தையும் மாத்திடுவார்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதான். ஆனா பேசும்பொழுது அன்புமணி அவர்களையும் நிறைய சீண்டி பேசியிருக்காரு மாணிக்கம் தாகூர். அதான் சொல்றேன்ல, தண்ணியை நீங்க கொடுக்கல, அப்புறம் ஊர்ல இருக்க எல்லாவனையும் வம்பிழுக்கிறாரு. அன்புமணியை சொல்ல வேண்டியது, பாஜகவை சொல்ல வேண்டியது. எனக்கு நான் பாஜகவெல்லாம் சப்போர்ட்டே பண்ணல சார். ஆனா இங்க தண்ணியை தரவிடாம ஸ்டாப் பண்றது பாஜக கிடையாது, நீங்க தான். நீங்க திறந்து விட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நீங்க தண்ணியை திறந்து விட்டீங்கன்னு வச்சுப்போம், அதுக்கப்புறம் பாஜக காரங்க உங்க மேல அழுத்தம் போடுறாங்கன்னு வச்சுப்போம், அப்ப நாங்க உங்க பக்கம் நிற்போம். காங்கிரஸ் கவர்மெண்ட் ரொம்ப நல்லவங்க, தமிழ் மக்களுக்காக தண்ணி திறந்து விடுறாங்க, நம்ம உரிமைகளை மதிக்கிறாங்க. ஆனா இந்த பிஜேபி பாருங்க, காங்கிரஸுக்கு எதிராக செயல்படுறாங்க. அப்ப நான் பாஜக எதிர்க்கிறேன். நீங்களே தண்ணியை கொடுக்கல, நீங்க தண்ணியை கொடுக்காம இருந்துக்கிட்டு பாஜகவை போய் கேளு, பிஎம்கேவை போய் கேளுனா எனக்கு வர வேலை இல்லையா என்ன? ஸோ அதனால இங்க யார்கிட்டையும் நான் பேச போறது கிடையாது, உங்ககிட்ட மட்டும்தான் பேச போறோம். நீங்க ஏன் தண்ணியை கொடுக்காம இருக்கீங்க? இந்த கேள்வியை தமிழ்நாட்டில் கூடிய எல்லா கட்சிகளும் கேட்கணும், தாவேக்கா உட்பட எல்லா கட்சிகளும் கேட்கணும். இங்க சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, தாவேக்கா இவங்களை பாதுகாக்கிறாங்க, இவங்களை காப்பாற்றணுன்றதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம இருக்காங்க. சரி, இப்போ அமுதன் அவர்கள் இறந்தாருல, அவரோட தம்பிக்கு அரசாங்க வேலை தரதா சொல்லப்படுது. ஸோ எப்படி பாக்குறீங்க? இது அதான் இப்போ கரூர் சம்பவம் நடந்தோன்னு என்ன பண்ணாங்க, அரசாங்க வேலை கொடுத்தாங்க எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் கேஷ் அனௌன்ஸ் பண்றது, அதுக்கப்புறம் அந்த அரசாங்க வேலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணுறது. இதே மாதிரி தான் கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்த உடனேயும் பார்த்தீங்கன்னா பணத்தை ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறது, அனௌன்ஸ் பண்ணுறது, பெரிய கேஷ் அனௌன்ஸ் பண்ணுறது. இதே இது தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க ஃபேக்ட்ரியில் பாதிக்கப்பட்டு இறக்கும்போது, சிவகாசியிலலாம் பட்டாசு தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் இறக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டெல்லாம் வராது. ஸோ இது காரணம் என்னென்னா, எப்பவும் அரசியல்வாதிகள் எங்கேயாவது சிக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பண்ணுறது. இப்போ அமைச்சர்கள் போய் பார்க்குறாங்க, பாதிக்கப்பட்ட அந்த மாணவர், அந்த தனுஷ், அவர் பேர் தனுஷ் தான் போய் பார்க்குறாங்கல்ல, ஆதவர்ஜுனா அவர்களும் ராஜ்மோகன் அவர்களும் அங்கே போகிறாங்க. மக்கள் சுற்றி வளைச்சி இவங்களை கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் அங்கேருந்து அப்படியே குனிஞ்சுக்கிட்டே வெளில வராங்க. ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது? ஏன் இந்த மாதிரியான சூழல் ஏற்படுதுன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை நான் சொன்னது போல சரியாக செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்போ அவங்களுக்கும் தெரியும், தாவேக்கா அரசு 100 நாட்கள் மட்டும்தான் ஆயிருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் இந்த 100 நாளில் ஸ்டார்ட் ஆகலைன்றது எல்லாருக்குமே தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். ஆனால் உங்கள் மேலே ஏன் அவங்களுக்குலாம் கோபம் வருதுன்னா, நீங்கள் நியாயத்தின் பக்கம் நிற்க மாட்டேங்கிறீங்க. அங்கே ஒரு மாணவர் இறக்குறாரு, உடனடியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கோஷ்டி மோதல்ன்றீங்க. அப்போ உங்ககிட்ட நியாயம் இல்லை. நியாயம் இருந்ததுன்னா நீங்கள் அப்படி பேசியிருக்க மாட்டீங்க, குறைந்தபட்சம் அமைதியாக இருந்திருப்பீங்க.
உண்மையை பேசலாம்னு பரவாயில்ல, பொய் பேசியிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பேசும்போது மக்களுக்கு கோபம் வருது. இந்த தனுஷ்ன்ற சிறுவன் கொல்லப்பட்டிருக்கான், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுறீங்க, அந்த இஷ்யூ வெடிக்குதா அப்படியே ஸ்லோவாக காம் ஆயிருதான்னு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அது வெடிக்குது. வெடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நிறையா சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, நம்ம பாட்டுக்கு ஓரமாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. போகும்போது என்ன ஆகுது, பேக் ஃபயர் ஆகுது. அங்கே இருக்கிற மக்கள் கோவப்படுறாங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் சரியாக செய்யாமல் கடைசியில் அரசியல் காரணங்களுக்காக அவங்கள வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்னு போகிறீங்க. போகும்போது மக்கள் கோவப்படுறாங்க. பாதிக்கப்பட்டிருக்காங்க கொஞ்சம் பேர், அவங்கள போய் பார்க்குறீங்கன்னா உங்களால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும். அதே மாதிரி இந்த விஷயங்கள் நாளைக்கு நடக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக அங்கே போகிறீங்க. அங்கே போய் நாங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணுறோன்ற மாதிரி காட்டிட்டு வர்றதுக்கு போகிறீங்க. மக்கள் இதை அனுமதிக்க மாட்டாங்க. மக்களுக்கு கோவம், உன்னால் எனக்கு பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு, சரியாக நடவடிக்கை எடுக்கல, இப்போ என்னை பார்க்க வந்து நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண வரீங்க, ஒரு பப்ளிசிட்டிக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்கு வரீங்க, அப்போ நான் அலோவ் பண்ண மாட்டேன். அதனால தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க, எக்ஸாக்ட் ஆப்போசிட் விஷயத்தை பண்ணுறாங்க. ஆனால் இவர் சட்டமன்றத்தில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து நாங்கள் இந்த மாதிரி போனோம், அவர் மக்கள் வந்து நிறைய குறைகள் சொன்னாங்க, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கான நிவாரணம் வந்து நாங்கள் அதுக்கான பிளான் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சிம்பிளான விஷயங்க. இப்போ இன்னைக்கு பாருங்க, கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா இந்த கஞ்சா கும்பல்கள்லாம் பலப்பட்டிருக்காங்க. 30 பேர் சேர்ந்து ஒரு பையன் அடிக்கிறாங்க, 20 பேர் சேர்ந்து ஒரு பையன் அடிக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்குதுனாலே இங்கே நீங்கள் உங்கள் வேலையை சரியாக செய்யலை. நீங்கள் வாயால் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, ஆனால் உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செஞ்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. அவங்கெல்லாம் பயந்துருப்பாங்க, அவங்கெல்லாம் அடக்கி வாசிப்பாங்க. ரைட்டு, நம்ம வாலாட்டணும்னா நறுக்கிடுவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. ஆனால் இங்கே அவங்களுக்கு இந்த தைரியம் ஏன் வருதுன்னா, நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்றது அவங்களுக்கு தெரியுது. கர்நாடகாரனுக்கும் தெரியுது நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு. அதனால தான் அவன் தண்ணி திறந்து விட மாட்டேங்கிறான். அதுபோக இந்த மாதிரியான விஷயங்களையும் பண்ணுறான் தமிழர்களுக்கு எதிராக. இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பொறுக்கிகளுக்கும் தெரியுது இங்கே கவர்மெண்ட் வீக்காக இருக்குது, நம்ம என்ன பொறுக்கித்தனம் பண்ணாலும் யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க அப்படின்ற தெனாவட்டு இவங்களுக்கும் இருக்குது. இந்த கஞ்சா கோஷ்டிகளுக்குலாம் இவ்வளோ தைரியம் ஏன் வருது? அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் ஆட்டம் போடுறாங்க. அதிகாரம் நல்ல மக்கள்கிட்ட, தமிழர்கள் கையில் அதிகாரம் இருக்கணும். ஆனால் இங்கே அது நடக்கலை. இன்னைக்கு பாருங்க, யார் பவர்ஃபுல்லாக நடந்துக்கிறா, நியாயமான ஆட்கள்லாம் வீக்காக இருக்காங்க. இவனை மாதிரி இந்த 30 பேர் சேர்ந்து அடிச்சானுங்க பாருங்க, இவனுங்கெல்லாம் இன்னைக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அதுதான் சிக்கலுங்க. பார்க்கல சார், நிறைய விஷயம் நம்மளோட பார்த்துட்டீங்க. நன்றி. நன்றி.